திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாறுதலுக்காக ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்ட போது 90 வயது மூதாட்டி மரணமடைந்த நிலையில் கூட அப்போதும் துணை வட்டாட்சியர் லஞ்சம் கேட்பதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நாங்க டிஸ்டர்ப் பண்ணவே வர சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நாங்க இங்க டிஸ்டர்ப் பண்றோம். நாங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணா எங்க இப்படி எல்லாம் இந்த பாய் இப்படி கூட்டிட்டு கஷ்டப்படுத்தோம்மா. ஒரு ரேக வைப்பாங்கன்னா வைக்க சொல்லுங்க. அனுப்பிச்சிடலாமா? அவங்கள அப்பவே போக சொல்லிட்டு அப்படியே ஒரு பார்வை பார்த்து போயிட்டுங்க. என்ன காரணத்துல கூட எனக்கு கொடுக்கணும்ல ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. சொத்து வந்து எங்க சொத்து வந்து நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம். நீங்களே நீங்க அவங்ககிட்ட வேணா கேட்டுக்கிறேன். இல்ல மிகப்பெரிய கொடுப்பீங்க. இந்த பொருள் நான் எனக்கு தமிழ்நாட்டுல இருக்கும் இல்ல பாகிஸ்தான்ல இருக்கும் இல்ல ஒரு சொத்தை வந்துங்க ஒரு சொத்தை சொந்தம் வந்து எப்படி இந்த அளவு புடிங்கிட்டு அவன் சொத்து இருக்குது காசு இருக்குது எங்க சொத்துக்கு வந்துட்டு இத்தனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. சொத்து தான் யார் சொத்துக்கு அது இதை மட்டும் பாருங்க. நான் என்ன இது வந்து நான் எழுதுறேன்னா மோசடி வண்டி இந்த மாதிரி வந்து பண்றது எப்படி சார் ஏற்க முடியும்? ஒரு சீனியர் சிட்டிசன் நான் என்னங்கன்னா ஒரு சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரி நான் எனக்கு என்ன இல்ல இல்ல பேஷண்டோட வந்திருக்காங்க. நீங்க இப்ப இப்படி படுத்துட்டு இதுக்கு எதுமே சொல்ல மாட்டேங்கறீங்க. எப்படிங்க சீனியர் சிட்டிசன் கூட மேலேங்க ஒரு நிமிஷம். இது வந்து நான் ரிஜெக்ட் பண்ணல. இது வந்து ஜோனல் கீட்டோட சப்ஜெக்ட். அவர் வந்து கோர்ட்டுக்கு சென்னை கொடுத்தாருங்க. ராஜேஷ் சேர் போடு ராஜேஷ் வரச்சொல்லி போட்டு எப்படி நான் நினைக்கிறேன்னா சீனியர் சிட்டிசன் எப்படி வரச்சொல்லி கூட போவாங்க. எதுக்கு சார் என்ன காரணத்துக்காக பண்ணாருங்க? 10 தாட்டு போட்டுருக்காங்க. நான் எனக்கு பாருங்க அது ஆன்லைன் பாருங்க. ஒரு தாட்டு 2 தாட்டு இல்லைங்க. அவருக்கு காலத்தான் பிடிக்கணும் சார். எங்க சொத்தை கொடுத்து போட்டு இவரு நான் நினைக்கிறேன் இவரு போர்ஜரி பண்ண மாதிரி நான் நினைக்கிறேன்னா தெரியும். நான் என்ன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.